திருப்பாச்சி வெர்சஸ் அண்ணாவரம் இந்த 2 படத்துக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு? என்னெல்லாம் மாத்தி கந்தகோலம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். கைஸ் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை மட்டும் ஆல்ல விட்டுக்கோங்க. திருப்பாச்சி படத்துல ஹீரோவோட என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான பாட்டி வந்து என்னடா சிலை இதுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டதும் ஐயனார் சிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டி அதுக்கப்புறம் எந்த ஊரோட ஐயனார் சிலை வந்து அருவா இல்லாம இருந்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் ஹீரோவோட என்ட்ரி வந்து வந்திருக்கும். இதே அண்ணாவரம் படத்துல பாத்தீங்கன்னா ஐயனார் கையில அருவாளை வைக்கிறதுக்கு ஒரு போட்டியே வச்சிருந்திருப்பாங்க. அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஐயனார் கையில வந்து அருவாளை வைக்கிற மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பாக்குற ஊருக்கு போயிட்டு ஆடு வெட்டக்கூடாது கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்ற சீனே அண்ணாவரம் படத்துல இருந்திருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாணம் போய் ஒருத்தர் வந்து கட்டி வச்சு வெட்டுற மாதிரி சீன் வைக்க முடியுமா என்ன? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஆராத்தி எடுக்கிற சீன்லாம் வேற லெவல்ல இருந்திருக்கும். அதே சீனை அண்ணாவரம் படத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப சென்டிமெண்டா போட்டு கந்தங்கோலம் பண்ணி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கும்பிட போன தெய்வம் சாங் வர்றதுக்கு ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க. சாமி வந்து கேட்கும், ஏன்டா பாட்டை நிப்பாட்டினீங்கன்னு. அதுக்கு வந்து பூசாரி வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கு சாமி வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது. யாராவது பாடணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ பாடியிருந்திருப்பாரு. இந்த சீனே வந்து அண்ணாவரம் படத்துல கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாணம் போய் ஒரு பொண்ணு எப்படி மிரட்டலாம் செய்யலாம்? அதெல்லாம் எப்படி வைப்பாங்க? சொல்லுங்க. நீங்களும் நியாயமான்னு பார்த்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் திருப்பாச்சி படத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து ஆத்தா வந்தது போல ஹீரோவ வந்து வாடா போடான்லாம் சொல்லியிருந்திருப்பாரு. அந்த ஒரு சீனே வந்து அண்ணாவரம் படத்துல இருந்திருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் எப்படி வந்து ஹீரோவ வந்து வாடா போடான்லாம் சொல்லலாம் அவ்வளோ பெரிய ஸ்டார. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, திருப்பாச்சி படத்துல ஹீரோ வந்து ஊருக்கு போயிட்டு திரும்ப வந்து ஊருக்கு வந்திருந்திருப்பாரு. அப்ப வந்து ஹீரோயின வந்து மீட் பண்ணும்போது ஒரு சாங் நடந்திருக்கும். அதே சாங்க பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல நீங்களே கேளுங்க. நல்லா கவனமா பாத்துக்கோ. கஷ்டமான ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்க. தெலுங்கு இது சூப்பர் ஹிட் ஆகும். டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு. சைடுல விட்டுக்கோ. தனியா அட விட்டாலே பணியாரம் 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 பணியாரம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, மொத்தமா இந்த படத்துல ஒரு 3 வில்லனத்தா கொல்லணும். அந்த 3 பேரோட பேரையும் எழுதி ஒரு சீட்ல போட்டு குலுக்கி எடுப்பாரு விஜய். ஆனா பவன் கல்யாண் பாத்தீங்கன்னா, ஒரு 5, 6 சீட் எழுதி போட்டிருப்பாப்ல. அதுல என்னத்த தான் எழுதுனாப்லன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து ஒருத்தனை கொல்றதுக்கு பிளான் லைன் போனை தூக்கி தோல்ல மாட்டிக்கிட்டு போன்ல பேசியிருந்திருப்பாரு. அதே பவன் கல்யாண் பாத்தீங்கன்னா, அந்த லேண்ட்லைன் போனா படிக்கட்டுல போய் பேசுறதுன்னா எங்கெங்கேயோ போய் பேசிட்டு இருப்பாப்ல. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட நல்ல சீன் எல்லாம் கந்தங்கோலம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 படங்கள்ல உங்களோட ஃபேவரட் மூவி என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாருன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை மட்டும் ஆல்ல போட்டுக்கோங்க.